बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहि व अला आलिहि वस्सहबिहि अजमाइन। अल्लाहुम्मा इन्फ़अनी बिमा अल्लमतनी व अल्लिमनी मा यन्फ़अनी रब्बि ज़िदनी इल्मा रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहल्लुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பிலுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு அவனது சலாமும் சலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்களை பின்பற்றும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்று உண்டாவதாக. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ளச்சத்துடன் தொழுவோம் அல்லது பயபக்தியுடன் தொழுவோம் என்ற தலைப்பிலே சென்ற வாரம் சில செய்திகளை பார்த்தோம். குறிப்பாக சூரத்துல் மூமினூன் என்ற அத்தியாயத்தினுடைய முதல் 2 வசனங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கத் அஃப்லஹல் மூமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், தொழுகையிலே பயபக்தியுடன் இருப்பார்கள். அந்த வசனத்தினுடைய சுருக்கமான விளக்கம்தான் சென்ற வாரத்தினுடைய முன்னுரையாக இருந்தது. குறிப்பாக நாம் கூறினோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு தோழர் வந்து கேட்கும் பொழுது, செயல்களிலேயே மிக சிறந்த செயல் இது என்று கேட்கப்பட்ட பொழுது தொழுகை என்று கூறினார்கள். ஆக மேலும் சில நபிமொழிகளை சென்ற வாரம் பார்க்கும் பொழுது, ஒரு நபிமொழியில ஒரு நபி தோழர் தொழுகையை கூடாது என்று சொல்லி மீண்டும் மீண்டும் தொழ சொன்னார்கள். காரணம், அந்த தொழுகையில் அவசரம் இருந்தது. வேறொரு நபிமொழியை நாம் உங்களுக்கு படித்து காட்டிய பொழுது, அந்த நபிமொழியில் ஒரு தவறு போல தோன்றியிருந்தாலும் அந்த தவறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தவோ விமர்சனம் செய்வோ கிடையாது. காரணம், அந்த தவறை நிகழ்த்திய அந்த நபி தோழருக்கு அது தவறு என்று தெரியாது. மேலும் சில நபிமொழியில் நாம் குறிப்பிட்டோம், இந்த சமுதாயத்திலே முதலாக நீக்கப்படுவது என்னவென்று சொன்னால் பயபக்தி, இறுதியாக நீக்கப்படுவது தொழுகை. ஆக தொழக்கூடிய தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட அதிகமான முக்கியமான ஒன்றுதான் அந்த தொழுகைக்கு நாம் பெறக்கூடிய மதிப்பெண்கள், நன்மைகள். சில நபிமொழிகளை நாம் போன வாரம் சுட்டி காட்டினோம். இரவெல்லாம் ஒரு மனிதர் தொழுவார், அதில் இறைச்சம் இருக்காது, அந்த தொழுகைக்கு எந்த விதமான நன்மையும் அவருக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் 2 ரக்காயத் மாத்திரம் ஒரு தொழுவார், நிரம்ப பலனை பெறுவார். காரணம், அந்த 2 ரக்காயத்தில் அவர் உள்ளச்சத்தோடு தொழுதிருப்பார். இப்படியெல்லாம் இந்த நபிமொழியில உங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது இறுதியாக ஒரு நபிமொழியை நாம் குறிப்பிட்டோம். நீங்கள் பெரிய பள்ளிவாசல் நுழைவீர்கள், அங்கு பயபக்தி உடைய ஒரு முஸ்லிம் கூட பார்க்க மாட்டீர்கள் என்ற அளவுக்கு இந்த சமுதாயத்தினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று முன்னறிவிப்பாக, எச்சரிக்கையாக செய்திகளை சொல்லியிருக்கின்றார்கள். சில வேளைகளில் அந்த முன்னறிவிப்பு இந்த காலத்தில் வந்துவிட்டதோ என்று நினைக்க தோன்றக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய தொழுகையை எடை போட்டு பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த நிலையை நாம் ஏற்க தயாரில்லை. காரணம், இன்னும் நாம் தொழுகையிலே இறையச்சத்தை பெறுவதற்கு, இறையச்சத்தோடு தொழுவதற்கு முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறோம்.
ஆக அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக என்று இன்ஷா அல்லாஹ் மேலும் சில செய்திகளை பார்க்கலாம். கூறினோம் சென்ற வாரத்தினுடைய இறுதி வாக்கியமாக, தொழுகையில் எவ்வாறு பயபக்தியை பெற்றுக்கொள்வது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பயபக்தியை பெறுவதற்கு தடையாக இருக்கின்றன, அதை நாம் பார்க்கலாம் என்று சொன்னோம். ஏறத்தாழ என்னுடைய இந்த தொகுப்பிலே 30க்கும் மேற்பட்ட காரணங்கள் இந்த தொழுகையில இரையச்சம் ஏற்படுவதை தடுக்கக்கூடியதாகவும், அந்த இரையச்சத்தை எவ்வாறு நாம் பெற்று தொழுகையை பரிபூரணமாக்கிக் கொள்வது என்பது பற்றி சொல்ல நாம் இருக்கின்றோம் என்று கூறினோம். அதனோட தொடர்ச்சியாக நாம் இன்று பார்க்கும் பொழுது நல்லா கவனிங்க, எவ்வளவு ஒரு பிரமாதமான ஒரு சூப்பர் ஒரு அரேஞ்ச்மெண்ட் சொல்ற மாதிரி இந்த தொழுகைக்கு இந்த சிஸ்டம் நம்மளை தயார் பண்ணியிருக்குன்னு பாருங்க. முதல்ல தொழுகைக்கு நேரடியாக நேரம் வந்தோன்னா போய் தொழ வேண்டும் என்று சொல்லவில்லை, மாறாக பாங்கு ஒலிக்கப்படுகிறது. அந்த பாங்கு ஒலிக்கப்படும் பொழுது அந்த பாங்கை கேட்கக்கூடியவர் என்ன பண்றாரு, அந்த பாங்குனுடைய அந்த வார்த்தைகளை திரும்ப சொல்லுகிறார். அந்த பாங்குனுடைய தொடர் வாக்கியங்கள்ல அல்லாஹுவை பற்றி, ரசூலை பற்றி நினைவுபடுத்தக்கூடிய வாசங்கள் இடம்பெற்றுகிறது. அடுத்து என்ன இடம்பெறுகிறதுனா, தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள். அப்ப தொழுவதற்கு முன்னாடியே இந்த பாங்கொலியை கேட்கும் பொழுதே ஒரு முஸ்லிமை தொழுகைக்கு மன ரீதியாக தயார்படுத்துகிறது. இப்ப நான் சொன்ன போன இந்த வார்த்தைகள் அல்லாஹ் பற்றி, ரசூலை பற்றி, தொழுகையை பற்றி, வெற்றியை பற்றி, இதை விட பெரிய ஒரு கவலை, இதை விட ஒரு பெரிய ஒரு சிந்தனையோட தொழுகைக்கு ஒரு மனிதன் போக முடியாது. அப்படி தயார்படுத்தி இந்த பாங்கு ஒலிக்கப்படுகிறது. அல்லாஹ் கூறுவான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, வெள்ளிக்கிழமை அன்று தொழுகைக்காக அழைக்கப்படும் போது அல்லாஹுவை நினைவு கூறுவதன் பக்கம் விரைந்து செல்லுங்கள், கொடுக்கல் வாங்கலை விட்டு விடுங்கள், இது உங்களுக்கு மிக சிறந்ததாகும், நீங்கள் அறிந்தவராக இருந்தால். சூரத்து ஜும்மாவுடைய வசனம் 9. அப்ப பாங்குலி கேட்ட உடனே நாம உள ரீதியாக முதல்ல தொழுகைக்கு தயாராக வேண்டும். அதாவது இறை சந்திப்புக்கு, இறைவனோடு உரையாடுவதற்கு, இறை நினைவை அதிகப்படுத்துவதற்கு, இறை அச்சத்தை பெறுவதற்கு முதலாக உங்களை எப்படி தயார் பண்றான்னு சொன்னா பாங்கொலி மூலமாக நீங்க ரெடி ஆகுங்க. அப்படித்தான் எல்லாம் ரெடி ஆகும், சந்தேகம் கிடையாது. அடுத்தது, இந்த வசனத்தை அன்னைக்கு எப்படி பிலால் அவர்கள் பாங்கு சொல்லும் பொழுது செயல்படுத்தினார்களோ, உடனடியாக என்ன பண்ணாங்க சஹாபாக்கள், இதுவரை இந்த பாங்கொலி கேட்கப்படுகிறதோ ஒலிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலிருந்து தோழர்கள் பள்ளி பக்கம் வரக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்து விடுகிறார்கள். அதோடு அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்வது போல, கொடுக்கல் வாங்கலை நிறுத்தி விடுங்கள் ஃபார் த டைம் பீயிங், தொழுக முடிகிற வரையில். நான் நினைக்கிறேன் சவுதியில் என்று கூட பாங்க சொன்ன பின்னாடி இந்த கடை தெருவெல்லாம் மூடப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மூடப்பட்ட சூழ்நிலை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ இந்த வசனம் முஸ்லீம்களை தொழுகைக்கு எப்படி தயாராகுதுன்னு பாருங்க. ஒரு மனிதனை வெறுமனே தொழுவப்போ என்று சொல்லாம அவனை மன ரீதியாக உடல் ரீதியாக தயார் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரியுதுங்களா? அந்த கிரவுண்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலா ஸ்பிரிச்சுவலா ஒருத்தர் தயார் பண்ணி அவர்கிட்ட வேலை வாங்குறது ஈஸி. அந்த ஒரு மனித இயல்பை புரிந்த இந்த மார்க்கம் அல்லது அந்த இறைவன் இப்படிலாம் அந்த சமுதாயத்தை வழிகாட்டுறான். புரியுதுங்களா? அதே போல பாங்கு சத்தம் கேட்ட பின்னாடி, பாங்கொலி கேட்கும் பொழுதே மனிதனுக்கு என்ன நினைவு வந்துடுது? இறைவனுடைய நினைவு, ரசூலுல்லாஹ்வுடைய நினைவு, தொழுகையினுடைய நினைவு வந்துடுது. அடுத்தபடி அந்த முஸ்லிம் செய்யக்கூடிய முதல் காரியம்னா ஒழு செய்கிறார். அப்ப ஒழு செய்யறதும் அடுத்த கட்டமா இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஒழு செய்யும் பொழுது அகைன் என்ன, எதுல இருந்து ஆரம்பிக்கிறோம்? மிஸ்வாக்கு செய்யறோம், பிஸ்மில்லா சொல்றோம், என்னென்ன உறுப்புகளை கழுவணுமோ அதெல்லாம் கழுவுறோம். அப்ப கழுகும் பொழுது என்ன நினைவு?
மனசு என்ன ஓடுது? ஆல்ரெடி பாங்கு ஒலித்த பின்னாடி மனநிலைக்கு ஓரளவு தொழுகை சிந்தனை வந்துருச்சு. அப்ப எப்ப ஒழு செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ அந்த சிந்தனை மேலும் வலுப்பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது தொழுகை இந்த ஒழு செய்வது மூலியமாக. ரசூல் அந்த ஒழு செய்யறதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒருவர் அழகிய முறையில் ஒழு செய்தால் அவரது பாவங்கள் அவரின் உடலை விட்டு நகங்கள் வழியாக வெளியேறி விடுகின்றன. அப்ப எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு ஒரு முஸ்லீம் இழப்பானா? மனிதன் தவறுகளுக்கு கூடியவன் தான், தவறு செய்யக்கூடியவன் தான். ஆனா அந்த தவறுகளை களைவதற்கு ஒரு வாய்ப்பாக, வரப்பிரசாதமாக, ஒரு வழியாக இந்த இடத்துல தௌபா கூட அல்லாஹ் சொல்ல கிடையாது, ரசூலா சொல்ல கிடையாது. ஒழு செய்யுங்கள், அந்த ஒழுவின் மூலியமாக உங்களுடைய உறுப்புகள் புரிந்த பாவங்கள் எல்லாம் தண்ணீரால் களையப்படுகிறது. அதே நேரத்தில் ஒழு செஞ்ச பின்னாடி அந்த ஒழு செய்யும் பொழுது அந்த மனநிலை முக்கியமானது. அந்த இறை சிந்தனை, இறை பக்தி, தொழுகையில நாம நிறைவாக என்ன செய்யணும்? நின்று மனமகிழ்வுடன் தொழுது ஒரு முழுமையான பயணம் பெறணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில அந்த ஒழு செய்யும் பொழுதே அந்த எண்ணத்தை எல்லாம் வலுப்படுத்துறான். அந்த எண்ணம் இவனுக்கு வரணும். எதுக்காக ஒழு செய்யறோம், அந்த ஒழுவினுடைய லாப நஷ்டம் என்ன, அந்த ஒழுவுக்கு பின்னாடி என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத அப்படியே மென்டலா நம்மளை எல்லாம் தயார் பண்றான். ஸோ அப்படி தயார் பண்ணும் பொழுது இப்படி ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி உங்களுடைய உறுப்புகள் செய்த பாவங்கள் எல்லாம் இந்த கழுவப்படக்கூடிய தண்ணீரில் கரைந்து விடுகின்றன அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தபடியாக அவர் என்ன செய்கிறாரு? ஒழு செஞ்ச பின்னாடி ஒரு துவா ஓதுறாரு. அந்த துவாவுடைய பொருள் உங்களுக்கு தெரியும், பல முறை சொல்லப்பட்டிருக்கு. அது நம்மளுடைய ஒரு விளக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சப்ஜெக்டில் இப்போ அந்த துவா ஓதுவது மூலியமா உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, உங்கள் அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, சொர்க்கத்துக்கு உங்களுக்கு நுழைவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஸோ இந்த ஒழு செய்யும் பொழுது இவ்வளவு எண்ணங்களும் மனசுல அப்படியே ஊசலாடணும், மனசுல ஊடுருவி போகணும். அப்ப நிச்சயமா என்ன ஆகும்? நம்ம ஆல்மோஸ்ட் அந்த ஒரு வணக்கத்திற்கு நாம தயாராகிட்டோம். அதோட நிக்கல. மார்க் அடுத்தப்பட என்ன சொல்றது? இகாமத் ஒரு ஒரு ப்ராசஸ், ஒரு ஸ்டெப்புக்கு போறோம். அடுத்த ஸ்டேஜ் என்ன? இகாமத் இறுதியாக ஒரு அழைப்புங்கிற மாதிரி, பாங்க சொன்ன மாதிரி, அதை தொடர்ந்து ஒழு செய்யற மாதிரி, அதை தொடர்ந்து இகாமத் சொல்லப்படுகிறது. இகாமத்துல ஒரு தொடர் என்ன? கதகாமத்து சலாத், கதகாமத்து சலாத். என்ன பொருள்? ஏற்கனவே தொழுகை ஆரம்பமாகி விட்டது, தொழுகை ஆரம்பமாயிருச்சு. இதுவரையிலும் தொழுகைக்காக உங்களை ஒரு உடல் ரீதியாக, உடை ரீதியாக, மன ரீதியாக தயார் பண்ணீங்க. எந்த அளவுக்கு ஒழு செஞ்ச பின்னாடி பள்ளிக்கு ரசூலா சொல்லுவாங்க, எவ்வளவு தூரமா இருந்தாலும் நடந்து போங்க, அதுவும் பொறுமையாக போங்க, அவளை நன்மை இருக்கு. அதோடு நம்ம என்ன செய்யறோம்? தொழுகைக்கு போறோம், அல்லாவுடன் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆடை அணிந்து கொள்கிறோம். அதோட ஆடை மீதும் உடல் மீதும் வாசனை திரவியத்தை அடைக்கிறோம். இவ்வளவு ப்ரிப்பேர்டா போறோம் ஒரு வணக்க வழிபாட்டை. அந்த வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் நாங்கிறது போன வகுப்பினுடைய இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருக்கோம். தொழுகையினுடைய ஸ்டேட்டஸ் என்ன அந்த மார்க்கத்தில் அப்படிங்கிறது நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்குது. ஸோ இந்த மனனுடைய அழகா நம்ம பள்ளிக்கு சென்று கொண்டு தான் இருக்கிறோம். அங்கே என்ன சொல்லப்படுது? இகாமத் சொல்லப்படுகிறது. அந்த இகாமத்தினுடைய ஒரு தொடர் தொழுகை ஆரம்பமாகிவிட்டது. அப்ப தொழுகையில போய் இவர் கிப்லாவை முன்னோக்குறார். அடுத்தது பள்ளிவாசலுக்கு போனவுடனே எனி டைரக்ஷன் அவர் திரும்புறாரா? பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் எதை நோக்கி போகுது, மனம் எதை நோக்கி செயல்படுது, அந்த மனம் விரும்புற மாதிரி இந்த உறுப்புகள் செயல்படுது அப்படிங்கிறது இப்ப இந்த மாதிரி கிரவுண்ட் ப்ரிப்பரேஷனை தெரிஞ்சுட்டே வருது. ஸோ கிப்லாவை முன்னோக்குறாரு. அல்ல என்ன சொல்றான்? நீங்கள் எங்கிருந்த போதிலும் தொழுகையின் போது காபாவை முன்னோக்குங்கள். அகைன் ரெடி ஆயிடுறோம், ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆகிறோம். புரியுதுங்களா? அப்படி ப்ரிப்பேர் ஆன பின்னாடி அடுத்தது நம்ம செய்யக்கூடிய என்ன? தக்பீர் கட்டணும். அப்படி தக்பீர் கட்டும் பொழுது அந்த அந்த ஜஸ்ட் அந்த பொசிஷனை, அந்த போஸ்டர் நினைச்சு பாருங்க. இப்படி கையை உயர்த்துறோம். கையை உயர்த்தும் பொழுது குறைஞ்சபட்சம் தோள்பட்டையினுடைய அந்த புஜம், அதிகபட்சம் காதனுடைய அந்த சோனை வரையில், அப்படி ரெண்டு கையும் இப்படி தூக்கினா பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்? அதுக்கு பொருள் என்ன? சரணடைஞ்சிட்டோன்னு அர்த்தம் இல்லையா? கையை தூக்கிட்டானாச்சு, நான் போருக்கு, பகைமைக்கு, போராட்டத்துக்கு, சண்டைக்கு தயார் இல்லை, நான் சரணடைந்து விட்டேன் அப்படித்தானே அர்த்தம். இதே பொருள்ல தான் அங்க போய் கையை உயர்த்துறோம். எப்படி உயர்த்துறோம்? இறைவா, நான் உன்னை அடிமை, உனக்கு முன்னால் நான் நின்று விட்டேன், சரணடைந்து விட்டேன், என்னுடைய உறுப்புகளும் என்னுடைய உள்ளமும்
உன் முன்னால் நிற்கிறது, பணிந்து நிற்கிறது, பயபக்தியோடு நிற்கிறது என்ற ஒரு மனநிலைக்கு ஈர்க்கத்தான் செய்யுது. அல்லாஹ் அக்பர் என்று நம்ம வார்த்தை வர சொல்றோம். ஏற்கனவே பாங்கில பழமுறை அல்லாஹ் அக்பர் கேட்டாச்சு, இகாமத்தில் அல்லாஹ் அக்பர் கேட்டாச்சு. அல்லாஹ் அக்பர் சொல்லி தான் நம்ம கையை உயர்த்துறோம். உயர்த்தினுடைய மீனிங்கே என்ன வருது? நான் உன்னுடைய அடிமை, உன் முன்னால் இருக்கிறேன், உன்னுடைய நினைவை வளர்ப்பதற்காக, உன்னுடைய நினைவை அதிகப்படுத்துவதற்காக நீ விதித்த இந்த கடமையை நான் நிறைவேற்றி வந்திருக்கிறேன் என்று சொல்லி கையை உயர்த்து பணிவோட தக்பீர் கட்டுறோம். இவ்வளவு தூரம் இவ்வளவு ப்ரிப்பேர் ஆனது, கை கட்டினவுடனே என்ன நடக்குது? இதுவரையும் ப்ராப்ளம் கிடையாது. இதுவரையும் சைத்தான் கூட ஓரளவு உங்கள்கிட்ட நம்மள்கிட்ட அவ்வளோ பெருசாக வாழாட்ட கிடையாது. ஆனால் தக்பீர் கட்டின பின்னாடி தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது பலருக்கு, நான் உட்பட. இவ்வளோ நேரம் அவ்வளோ சைத்தான் குறுக்கவில்லை, மேலோட்டமாக தடுத்துருக்கலாம் அவன். ஆனால் அதை மீறி நம்ம வந்துட்டோம். வந்த பின்னாடி இவ்வளோ ஸ்டெப்பையும் முடிச்சாச்சு, உதவு முடிச்சாச்சு, இக்காமத்து முடிச்சாச்சு, தக்பீர் கட்டுற கையை உயர்த்தியாச்சு, மனநிலை எப்படின்னு சொல்லியாச்சு, தக்பீரும் கட்டியாச்சு, அடுத்த சனாவும் ஓதுறோம். அதனுடைய பொருள் நான் சொல்றது நேரம் இல்லை, சனா. அவ்வளவு ஒரு பொருள் பாருங்க, தயவு செஞ்சு நேரம் கிடைக்கும் போது படிங்க. சனா ஓதன பின்னாடி என்ன ஆகுது? கிராத்து ஓதணும். இப்பதான் பார்க்குறான், அந்த ஆளை தடுத்து பார்த்தேன், சொல்லி பார்த்தேன், அவர் மீறி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்காரு என்று சொல்லி அந்த இடத்துக்கு வரான். இவ்வளவு நேரம் இருந்த மனநிலை, அந்த ஒருமைப்பாடு, அந்த தக்பீர் கட்டி சனா ஓதன பின்னாடி என்ன நிலைக்கு வர்றோம்? அப்ப இங்கேதான் எல்லாருக்கும் பெரிய போராட்டமா இருக்கு. ஸோ அந்த போராட்டம் சந்திக்காத ஆளே கிடையாது, நான் உட்பட எல்லாருமே. அப்ப அந்த நேரத்துல அந்த பயபக்தி, அந்த உள்ளட்சம், அந்த இதுவரையிலும் ப்ரிப்பேர் பண்ண இத்தனை ஸ்டேஜ் நம்ம கடந்து வந்தோமே, அது அங்கே கண்டினியூ ஆகுதா? அங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகுதா, டிஸ்டர்ப் ஆகுதா? அதுக்கு யார் காரணம், என்ன பிரச்சனை, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைய வகுப்பு. இப்போ அந்த தொழுகையில் நான் சொன்ன மாதிரி இந்த என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், இந்த கவன சிதறல், இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இயல்பாக எல்லாருக்கும் ஏற்பட்டுருக்கு. அப்போ ஏற்படும் பொழுது முதல்ல சொல்ல வேண்டியதுன்னு சொன்னால், அவசரம் கூடாது. முதல் விஷயம், தொழுகையில் நம்ம ஒரு டிசிப்ளினாக, ஒரு டிவோட்டடாக, ஒரு டெடிகேட்டடாக, ஒரு டிட்டர்மெண்டாக இருக்கிறதுக்கு முதல் கண்டிஷன் என்ன? அவசரம் கூடாது. அவசரப்பட்ட காரியம் சதிரிபுரம் சொல்ல மாதிரி ஹரி லீட்ஸ் ஒரியும்போம். அப்போ இங்கே என்ன செய்யணும்? ஆல்ரெடி எந்த மனநிலையோடு வந்தியோ அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், அவசரப்பற்றக்கூடாது. அல்லாஹ் மனிதனை தன்னுடைய பிரதிநிதின்னு சொல்றான். அல்லாஹ் மனிதனை மிக அழகிய உருவியில், அழகிய தோட்டத்தில் படைத்தன்னு சொல்றான். மனிதனுக்கு ஆறறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் மனுஷனை பத்தி குர்ஆன்ல சொல்றதை படிச்சுன்னு சொன்னா, அவன் ஒரு அவசரக்கார பைய, மறதிக்காரன், சுயநலக்காரன், பேராசக்காரன். புரியுதுங்களா? ஸோ இப்படி மனிதனை பற்றி சொல்லும் பொழுது அவன் பதற்றக்காரன், பலவீனமானவன், புரியுதுங்களா, மறதியாளன், அவசரக்காரன் அப்படின்னு குர்ஆன்ல பல வசனங்களை நீங்க பார்க்கலீங்க. ஒரு இடத்துல மனிதனுடைய பிளஸ் பாயிண்ட் சொல்றான். எப்படி? என்னுடைய பிரதிநிதிவன், வானவர்களே இவனுக்கு செய்யக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உருவாக்கணும். மனிதனை எல்லா படைப்பிலோட உயர்ந்த படைப்பாக்கணும். மிக அழகிய தோட்டத்தில் படைத்தான். ஆறறிவு உள்ளவன். அப்பேர் உள்ளவனுக்கு மைனஸ் சைடு நான் சொன்னா, அவனுக்கு பலவீனம் இருக்கிறது, அவசரம் இருக்கிறது, புரியுதுங்களா, பதற்றம் இருக்கிறது, மறதி இருக்கிறது. அப்போ இந்த அவசரம் அங்க என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, இவ்வளவு நேரம் எவ்வளவு பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு கட்டத்தையும் கடந்து அல்லாஹ் முன்னாடி நிற்கிறானோ, அதுக்கு பின்னாடி என்ன ப்ராப்ளம்? இந்த அவசரம் அவனுக்கு வந்துடுது. அப்போ எந்தெந்த காரியத்துல நாம ஈடுபட்டா கூட வராத ஒரு அவசரம் தொழுகையில மாத்திரம் ஏன் வருது? மற்றதெல்லாம் அவசரப்பட்ட காரியம் செதறி போயிடும், ரொம்ப கவனமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும் என்று அந்த செயலில் நாம் ஈடுபடும் பொழுது தொழுகையில் அந்த எண்ணம் வருவதற்கு பதில் ஏன் அவசரம் வருகிறது? அங்கதான் மனுஷன் சில நேரத்துல தவறிடுறான். புரியுதுங்களா? தன்னுடைய பலகீனத்துக்கு முன்னுரிமை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை, பலகீனத்தை வெல்லக்கூடிய ஒரு மனநிலைக்கு அவன் வரணும். அப்படிங்கிறதான். அப்படி வரும்பொழுது அவனுக்கு இயல்பாக அந்த பயபக்தி, அந்த உள்ளட்சம் ஏற்படும். அப்ப எப்ப ஏற்படும் சொன்னா, அவன் கொஞ்சம் யோசிக்கணும்.
நாம சனாவில் என்ன சொன்னோம், அந்த பாங்கிலையும் இக்காமத்தில் கேட்ட வார்த்தைகள் என்ன, அதனுடைய பலன்கள் என்ன, நம்ம படிச்சோமா அது வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில தானே அதெல்லாம் செய்தோம். இப்பொழுது தொழுகை மூலியமா கிடைக்கக்கூடிய எல்லாம் வந்து பயபக்தியோடு தொழக்கூடியவர்கள் வெற்றியாளர் என்று சொல்கிறானே, அந்த வெற்றியாளருடைய பட்டியல் சேர்வுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் தீவிரமாக வரும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னா, அந்த தொழுகையில் அவசரம் வராமல் அந்த தஸ்பீ ஓதுறதோ, அந்த திக்ரு ஓதுறதோ, அந்த கிராத்து ஓதுறதோ, அந்த அத்தையாத்து ஓதுறதோ, புரியுதுங்களா, இதெல்லாம் அவசரப்படுத்த மாட்டான். இதெல்லாம் அப்படி ஒரு மின்ன வேகத்தில் ஓதிக்கிட்டவன் போக மாட்டான். ஒன்றும் ஒரு நிதானத்தை கடைபிடிப்பான், ஒரு பொறுமையை கடைபிடிப்பான், அமைதியோட, புரியுதுங்களா, அவசரமின்றி தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக அவனுக்கு வரும். புரியுதுங்களா. உதாரணத்துக்கு சாதாரணமே ஒரு நண்பர்கிட்டையோ, ஒரு பாசுகிட்டையோ, ஒரு பெரிய உயர் அதிகாரிகிட்டையோ, ஒரு பெரிய ஆளுகிட்டையோ போய் பேசும் பொழுது நாம் அவசரம் எதையும் பேசுறது கிடையாது. அப்படித்தானே? எவ்வளவு நிதானிச்சு, எவ்வளவு பொறுமையா, எவ்வளவு பேச வேண்டிய வார்த்தையை அழகான முறையில எடுத்து சொல்லி அவர் கூட உரையாடுகிறோம். அப்போ உலக ரீதியாக நம்ம இவ்வளவு கவனம் எடுத்து ஒரு செயல் ஈடுபடும் பொழுது, நம்மை படைத்த, உலகை படைத்த, எல்லாரையும் படைத்த இறைவனா நாம் இருக்குங்கிறோம் அப்படிங்கும் பொழுது அங்க எதுக்கு அவசரம், அங்க எதுக்கு பதட்டம், அங்க எதுக்கு வந்து பொறுமையின்மை, அங்க எதுக்கு அமைதியை காக்கக்கூடாது அப்படிங்கிறது யோசிக்கணும். அப்போ முதலில் தேவை நமக்கு அவசரம் கூடாது. அடுத்தது என்னன்னு சொன்னா, பொருள் அறிந்து ஓத வேண்டும். நாம் சொல்லுவது என்ன, ஓதுவது என்ன, உதாரணத்துக்கு ருக்குவில் ஓதுறது என்ன, ருக்குவில் இருந்து எந்திரிச்சு பின்னாடி ஓதுறது என்ன, சஜிதாவில் ஓதுறது என்ன, சனாவில் ஓதுறது என்ன, புரியுதுங்களா, அத்தையாத்தில் ஓதுறது என்ன, பின்னாடி துவா கேட்குற மாதிரி ஓதுறது என்ன, அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் நாம் என்ன செய்யணும், பொருளை அறிந்து கொண்டால் அந்த பொருள் வந்து உங்க மனதில் வந்து பதியுதுன்னு சொன்னா, உங்க மனசுல ஊடுருவது, உங்க மனசுல தைக்குது என்று சொன்னால் அங்க நிதானமா இருப்பீங்க, அங்க அவசரம் காட்ட மாட்டீங்க. அப்போ அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லுவான், நாம் இந்த குர்ஆனை ஏதேனும் ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால் அது பனி உள்ளதாகவும் அல்லாஹ்வின் அச்சத்தால் அது பிளந்து போவதாகவும் நீர் காண்பீர். இந்த குர்ஆனை ஒரு மலை மீது இறக்கியிருந்தால் அந்த மலை என்னமா நடுங்கி வீழ்ந்து விடும். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அது பிளந்து போவதாகவும் நீர் காண்பீர். நாம் இந்த உதாரணங்களை மக்கள் முன் விலைக்கு கூறுவது அவர்கள் தங்களின் நிலைமையை பற்றி சிந்தித்து பார்க்கட்டும் என்பதற்காகத்தான். அப்போ மலைக்கு பகுத்தறிவு கிடையாது, புரியுதுங்களா, மலைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை கிடையாது, மலைக்கு வேற எந்த பொறுப்பும் கிடையாது, அல்லாஹ் அதுக்கு விஜயத்தை தவிர. ஆனா மனிதனுக்குள்ள பொறுப்புகள் என்னது, இந்த பகுத்தறிவு, இந்த விளங்குற தன்மை, இந்த முடிவெடுக்கிற தன்மை, அந்த எதை எடுத்தாலும் அதுக்கு அல்லாஹ்கிட்ட பதில் சொல்லணுங்கிற எந்த ஒரு உணர்வு, இதெல்லாம் ஒரு கால் வந்து மலைக்கு இருக்குமே. ஆனால் அது இந்த மாநிலத்தை, இந்த பொறுப்பை, இந்த சுமையை தாங்காது. ஆனால் மனிதன் தாங்கி இருக்கிறான், மனிதனை ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஏற்றுக்கொண்டும் அதை செயல்படுத்தும் பொழுது இவனுக்கு ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? அது குறிப்பா இந்த தொழுகை நேரத்துல எனக்கு அவசரம். அந்த அவசர தவிர்ப்பிற்கு தான் நாம என்ன சொல்றோம், யாரு முன்னாடி நிக்கிறோம், என்ன பேசுறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு வேண்டும், உணர்வு மேலும் இருக்கணும், புரியுதுங்களா. இப்படி பிரச்சனை என்னன்னு சொன்னா, உலகத்துல இன்று வந்து முஸ்லிம்களில் 82% அரபு அல்லாதவர்கள். ஆனா தொழுகையில வந்து பயன்படுத்தக்கூடிய அத்தனை வார்த்தையும், ஓதுவது அத்தனையுமே அரபி மொழியில் இருக்கிறது இல்லையா. அப்ப 82% மக்களுக்கு அரபி தெரியாதுங்கிறது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருந்தாலும் அதுதான் யதார்த்தம் ஆச்சுங்களா. அதே நேரத்துல எல்லாருமே வந்து ஹாஃபிஸ் கிடையாது. மார்க்கத்துல எல்லாருமே தொழும்போது குர்ஆனை வந்து 4 ரக்காத்துல 20 ரக்காத்துல ஓதிதான் முடிக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது. ஆனா குறைஞ்சபட்சம் எவ்வளவு ஓதுறீங்களோ, குறைஞ்சபட்சம் ஒரு 3 ஆயத்தம் சொல்றோம். இப்ப நம்மளை மாதிரி அஜ்னபி அரபு அல்லாதவர்கள் குர்ஆன்ல கடைசி 10-20 சூறாக்கள், ரொம்ப ரொம்ப சின்ன சூறா, 3 ஆயத்து உள்ள சூறாக்கு கூட இருக்கு. 2 சூறா நினைக்கிறேன், 3 சூறா, 3 ஆயத்து உள்ள சூறா 3 இருக்கு, புரியுதுங்களா. 4 ஆயத்து 5 ஆயத்து உள்ள சூறாக்கள் பலது இருக்கு. ஸோ இது போன்ற சூறாக்கள் யாருடைய நன்மைக்கு அல்லாஹ் இருக்க வச்சிருக்கான்னு சொன்னா, நாம நினைக்கிறோம் நம்மளை மாதிரி அஜ்னபிக்கு. அந்த சூறாக்களை மனப்பாடம் பண்ணுவதோட அதனுடைய குறைஞ்சபட்ச பொருளாக தெரிஞ்சுக்கலாமே. விளக்கம் போக்குவரத்தெல்லாம் அடுத்து இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் அதனுடைய பொருள் புரிஞ்சிருந்தால் அங்க என்ன வராது, அவசரம் வராது. துரைசன் என்ன சொன்னா, கிராத்தினுடைய மொழிபெயர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் மெயினாக ஓதக்கூடியது என்ன, சூரத்துல் ஃபாத்திஹா.
அதனுடைய பொருள் கூட பல பேருக்கு தெரியாம இருக்கு என்று இருக்கும் பொழுது பல பேருடைய தொழுகையினுடைய அந்த ரேங்க் என்னவா இருக்கும், ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கும், ஸ்டாண்டர்ட் என்னவா இருக்கும், யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா நபி மொழியில பார்க்கும் பொழுது இந்த குர்ஆன் வசனங்களை ரசூல்லா உட்பட நபி தோழர்கள் எந்த அளவுக்கு வந்து ஓதிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சூரா கூட கிடையாது, ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப விடிய விடிய ஓதிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். உதாரணத்துக்கு சூரத்துல் மாயிதா அத்தியாயம் 5வது அத்தியாயம், அதனுடைய 118வது வசனம். சூரத்துல் மாயிதா அத்தியாயம் 5னுடைய 118வது வசனத்தை ரசூல்லா விடிய விடிய ஓதினார்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கிறோம். அப்படி என்ன ஹதீஸ், அப்படி என்ன ஆயத்து? 116 நீங்க படிச்சீங்கன்னு சொன்ன அந்த சூரத்துல் மாயிதானுடைய 116வது ஆயத்துல இருந்து 118 வரையில அந்த 3 ஆயத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்க என்ன வருதுன்னு சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி உள்ள செய்தி இடம்பெறுது. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி என்ன செய்தி இடம்பெறுதுன்னா, நாளை மறுமையில் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல கேள்வி கேட்கிறான். ஈசாவே, உம்மையும் உம்முடைய தாயையும் வணங்குங்கள் என்று உன்னுடைய மக்களுக்கு நீ போதனை செய்கிறா அப்படின்னு கேட்கிறான். ஃபாலோ பண்றீங்களா? யார்கிட்ட எல்லாம் கேட்கிறான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறான். நீ உன்னுடைய உம்மத்துக்கு, உன்னுடைய அந்த சஹாபாக்களுக்கு உன்னையும் உன் தாயையும் வணங்குங்கள் என்று கூறினீரா அப்படின்னு எல்லாம் கேட்கிறான் நாளை மறுமையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல. அவங்க சொல்றாங்க, எனக்கு அதை சொல்றதுக்கு உரிமை கிடையாது. அப்படி உரிமை இல்லாத ஒன்றை நான் எவ்வாறு சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிறது உனக்கு நல்லா, நான் என்ன சொன்னங்கிறது உனக்கு தெரியும். நான் உயிரோடு வாழுகின்ற வரையில் இந்த மக்களுக்கு என்ன போதனை செய்யணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். என்னுடைய மனதில் இருப்பதை நீ அறிவாய், ஆனால் உன்னுடைய மனதில் இருப்பதை நான் அறிய மாட்டேன். இருந்தாலும் எனக்கு பின்னாடி அந்த மக்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நீ அறிவாய். ஒரு கால் நீ சொல்லுவது போன்று என்னையும் என்னுடைய தாய்மார்கள் வணங்கியிருந்தால் நீ எவ்வளவு பெரிய மன்னிப்பாளன். நீ அவர்களை மன்னிக்கலாமே, அவர்கள் 1000 தான் நம்முடைய அடியார்கள் தானே. இப்படிங்கக்கூடிய கருத்துப்பட வசனங்கள் அந்த 3 வசனம் இடம்பெறுது. எது? சூரத்துல் மாயிதாவுடைய 116 118 வசனம் வரையில் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி உள்ள உரையாடல் அல்லாஹ் வந்து நிகழ்த்தும் பொழுது அது அந்த குர்ஆன்ல பதிவு செய்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, 118வது வசனம், அந்த வசனம் என்ன சொல்றது அது பாருங்க. என் துஅதிபுஹும், நீ அவர்களை வேதனை செய்தால் தண்டித்தால். சொல்றது யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அந்த சம்பாஷணையுடைய கருத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், நீ அவர்களை தண்டித்தாலும் அவர்கள் உன்னுடைய அடியார்கள். ஃபயன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுர் ரஹீம், நீ அவர்களை மன்னித்தால் நீ நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவனாகவும் மிக மகத்தானவனாகவும் இருக்கின்றாய் அப்படின்றாங்க. இது அவங்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய மனதில். ஏன்னா ஒவ்வொரு நபியும் தன்னுடைய சமுதாயத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்ததே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களே யா உம்மத்தி யா உம்மத்தின்னு, அதனுடைய வேறு ஒரு வடிவம் தான் அவர்கள் என்னுடைய அடியார்கள் என்பதற்காக நீ வந்து என்ன செய்யாத, அவர்களை தண்டிக்காம இருக்காது என்று அவங்க கேட்கவில்லை. மாறாக எனக்கு பின்னால் அவர் செய்தார்கள், தவறு செய்திருந்தாலும் 1000 தான் அவர்கள் உன்னுடைய அடியார்கள், நீ மன்னிக்க கூடியவன், நீ மகத்தானவன், நீ வந்து மாட்சிமை மிக்கவன் என்று சொல்லுகிறார்கள். இந்த கருத்துப்பட உள்ள இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடிய விடிய ஓதினார்கள், ஒரே வசனத்தை. அது மாதிரி பல வசனங்கள் நீங்க குர்ஆன்ல ஓதும் பொழுது குறைஞ்சபட்சம் சில வசனங்களுடைய பொருள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா மொழிபெயர்ப்பு படிக்கிற சகோதரர் தான் நீங்க. அந்த மொழிபெயர்ப்பு படிக்கும் பொழுது உங்களுடைய மனதை, உங்களுடைய சூழ்நிலையை புரியுதுங்களா பாதிக்கக்கூடிய, உங்களுடைய அதாவது உங்க மனதில் இருத்தக்கூடிய சில விஷயங்கள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி மாளாது. அப்படிங்கிற வசனத்தை யோசிக்க யோசிக்க அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல பருப்பமா. லயின் சக்கத்தும் அசீதனக்கும், நீங்கள் எனக்கு வந்து நன்றி செலுத்தினால் அதை உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். வஸ்குரிலி வலா தக்ஃபுரூன், நன்றி உடையவர்களாக இருங்கள், நன்றி மறந்தவர்களாக நன்றி கொள்வர்களாக இருக்காதீர்கள். இப்படி ஏராளமான வசனங்கள் குர்ஆன்ல இருக்கு. அதை படிக்கும் பொழுது நம்மளுடைய மனதை தைக்கக்கூடிய,
மனதில் இருக்கக்கூடிய அந்த மனசை வந்து ஓரளவு யோசிக்க வைக்கக்கூடிய வசனங்கள் நம்ம கண்ணில் படலையா, நம்ம மனசுல நிக்கலையா? ஸோ ரசூல்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப விடிய விடிய போதினார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். இதுல இப்னு குசைமா, அகமது, இப்னு மாஜா, நசை போன்ற நபிமொழி கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது. அதே போல இன்னொரு வசனத்தையும் ரசூல்லா வருவாங்க. சூரத் ஆல் இம்ரான். சூரத் ஆல் இம்ரானுடைய கடைசி 10 வசனங்கள் 190 200 வரையில் 190 இதை மனப்பாடமாக பண்ணி குரான்ல இதான செய்வோம், தொழுகையில ஓதுவோம். ரசூல்லா மிகவும் பாதித்த இரவெல்லாம் ஓதிய வசனங்களில் அடுத்தது என்னன்னா சூரத் ஆல் இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களில் முதல் வசனம் 190, 190. அது என்னது? திண்ணமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பந்தப்பட்ட செய்தி, அது ஒரு ஒட்டுமொத்த மனித இனத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று, பாசம், ஒரு கவலை எல்லா நபிமார்களுக்கும் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது பார்க்கிறோம். ஆனா இந்த வசனம் சூரத் ஆல் இம்ரானுடைய 190 வசனத்திலிருந்து 200 வசனம் வரையில் இந்த அறிவியல் சொல்றோமா இல்லையா, சயின்ஸ், அஸ்ட்ராலஜி, புரியுதுங்களா? இந்த மாதிரி அறிவியலுடைய தொடக்கம் புள்ளி. சிந்திங்க சிந்திங்க அப்படின்றாங்க. என்னது? திண்ணமாக வானங்கள் பூமி ஆகிவிட்டும் ஒழுங்கமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவருக்கு பல சான்றுகள் உள்ளன. அப்ப அறிவியலுக்கு முன்னோடியாக இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக அந்த சூரத் ஆல் இம்ரானுடைய கடைசி 10 வசனங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. சரி, இப்போ ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆல் இம்ரானுடைய கடைசி 10 வசனத்தை, குறிப்பாக 190 வசனத்தை ஏற்கனவே ஓதின சூரத்து மாயிதாவுடைய 118 வசனத்தை ஓதியது போல ஓதிக்கொண்டே இருந்தார்கள். எதுவரையில்? கால்கள் வீங்கும் அளவுக்கு. அண்ணன் ஆயிஷா கேட்கிறாங்க, உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டானே, ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த உராயத்தை திரும்ப திரும்ப ஓதி உங்களைய சிரமத்துக்குள்ளாக்குன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று பதில் வருத்தியதாக நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? இப்னு ஹிப்பான்ல பதிவா இருக்குது. அப்போ நம்மளை பாதிக்கக்கூடிய வசனங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஓதிக்கிட்டு போனீங்கன்னா தெரியும். எல்லாருக்குமே வந்து இந்த உணர்ச்சியோடு தான் படைக்கப்பட்டிருக்கணும். புரியுதுங்களா? ஒரு இந்த விஷயங்களை வந்து மற்ற நம்ம பார்க்குறோம். மரங்கள் ரசூல்லாவுக்கு செய்தா செஞ்சிச்சு. மரங்கள், அதாவது ரசூல்லா வந்து குத்துபா பண்ணாங்க இல்லையா, அந்த மேடை, மெம்பர் மேடை, அதை ஒருத்தரை மாற்றி வச்சாச்சு. புது மேடை செஞ்சு போட்டது பின்னாடி அந்த பழைய அந்த மரப்பலகை உள்ள அந்த மேடை வந்து அழுததாக ஹதீஸ்ல பார்க்கணும். இப்போது ரசூல்லா நம்ம மேல நின்று பயான் பண்ணலையே. அப்போ உயிரில்லாத மரங்கள் உட்பட மற்ற உயிரினங்கள் உட்பட வந்து ரசூல்லாவுடைய அந்த பேச்சை, அவருடைய சிறப்பையோ அல்லது குர்ஆனுடைய செய்தியை கேள்விப்படும் பொழுது அவர்களுக்கே மனசு வந்து பாதிக்கப்படுது என்று சொன்னால், நமக்கு ஏன் அந்த பாதிப்பு, அந்த உணர்வை, அந்த உணர்ச்சியை, அந்த பயத்தை, அந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தலைங்கிற கேள்வி வருது. அதான் திரும்ப திரும்ப அல்லாஹ் வந்து இந்த வேதத்தை மலை மீது இறக்கி வைத்திருந்தால் அது சுக்குநூறாக ஒடுங்கி போயிருக்கும் அல்லாஹ்வுடைய அச்சத்தால். அப்போ உங்களுக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்குது, இவ்வளவு அறிவு இருக்குது, இவ்வளவு சுதந்திரம் இருக்குது, நீங்கள் யோசிக்க வேண்டாமா? அதன் அடிப்பில் குறைஞ்சபட்சம் இந்த தொழுகையை நீங்க வந்து நடத்த வேண்டாமா? ஸோ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது, நபித்தோருடைய வாழ்க்கும் பொழுது பல பேர் இரவெல்லாம், குறிப்பாக இரவு வணக்கத்தில், பகல் நேரத்தில் கூடிய 5 நேர கடமையான தொழுகையில் இவ்வளவு நீண்ட கிராத்தை அவர் ஓதவில்லை. இரவு நேரங்கள் தான் சூரத்துல் பக்கராவில் இருந்து சூரத்து ஆல் இம்ரான்ல இருந்து சூரத்து நிசா வரையில் ஓதியதாக நாம் பார்க்கணும். ஒன்னுடைய வசனுடைய எண்ணிக்கை என்ன? குறைஞ்சது 200 வசனங்கள். அப்ப 3 அத்தியாயத்தினுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் வசனங்கள் எத்தனை? 600, 500, 600 வசனம் ஓதிட்டு இருந்தாங்கன்னா அங்கே கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு, டிவோஷன் இருந்துச்சு, டெடிகேஷன் இருந்துச்சு, அங்கே இறைபக்தி இருந்துச்சு. ஒரு முறை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் அனைவரை விடவும் நான் இறைவனுக்கு அஞ்சக்கூடியவனாக இருக்கின்றேன். அப்ப நம்மளுக்கு இந்த கேள்வி, இந்த செய்தி உறுத்தலையா? நாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறோமா? நம்முடைய அன்றாட நிகழ்ச்சியிலிருந்து, குறிப்பாக தொழுகையில் அல்லாஹ் முன்னால் இருக்கிறோம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நம்மளுடைய ஒவ்வொரு அசையும் கவனிக்கிறான். ஓதுறது என்னன்னு தெரியும்.
அதை நம்ம புரிஞ்சு போதுறோமா இல்லையான்னு அவனுக்கு தெரியும். அது நம்ம மனசை தாக்குதா இல்லையான்னு அவனுக்கு தெரியும். நம்ம உள்ளத்தில் வந்து இறையச்சத்தை, அதாவது பயபக்தியை ஏற்புதா இல்லையான்னு தெரியும். ஏண்டையும் எல்லாம் எல்லாமே இருக்குமா, ஏற்படுத்தணுமா, இதெல்லாம் நம்ம படிக்கிறவங்களாம் பேசுறோமே. அப்படிங்கும் பொழுது குறைஞ்சபட்சம் நம்முடைய தொழுகையை நாம் சீர் செய்வதற்கு இது போன்ற செய்திகள் உதவும். குறிப்பாக பயபக்தி மேற்கொள்வதற்கு இது மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளை பாதித்த வசனங்களை திரும்ப திரும்ப குறிப்பாக இரவு நேர தொழுகையில் ஓதுங்கள். அப்ப ஓதக்கூடிய என்ன எப்போ வரும் அப்படின்னா, பகல் நேரத்தில் தொழக்கூடிய பல்லான தொழுகையில் நமக்கு நேரம் குறைவு, அல்லது இமாமோட சேர்ந்து தொழுகிறோம், அல்லது நாம் இமாமா இருக்கிறோம். ஸோ அதிக நேரம் நின்று கிராத்து ஓத முடியாது. தனியாக இருக்கும் பொழுது நேரம் கிடைக்கிது, அமைதியாக இருக்குது, சந்தர்ப்பத்தினுடைய எதுவும் டிஸ்டர்ப் ஆகலை. அதனால் நம்ம தொடர்ந்து என்ன செய்யலாம், நாம் ஈடுபாட்டோட ஒரு நன்மை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எதிர்பார்த்து, நம்முடைய திருப்தி எதிர்பார்த்து ஓடிக்கொண்டே இருக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை மூணாவது, அதாவது வசனம் சொல்லலாம், ஆனால் விளக்கம் சொல்ல முடியல, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணிக்கிங்க. இப்போ 2 விஷயம் சொன்னார். ரசூல்லா வந்து இரவு நேர தொழுகையில் அத்தியாயம் 5 வசனம் 180 திரும்ப திரும்ப ஓதினார்கள். அதே போல் அத்தியாயம் 3 வசனங்கள் 190 200 வரைன்னு சொன்னேன். நபித்தோழர்களுடைய வரலாறு பார்க்கும் பொழுது இரவு நேரத்தில் அத்தியாயம் 40 வசனங்கள் 70 72 வரை ஒரு தோழரும், அத்தியாயம் 2 வசனம் 281 அப்படிங்கிற ஒரு தோழரும், வசனம் வந்து அத்தியாயம் 14 34 என்ற வசனத்தையும், இன்னொரு நபித்தோழர் அத்தியாயம் 6 27 அப்படிங்கிற வசனத்தையும் வந்து அதில் ஒரு சிந்திச்சு அந்த பொருள் அவர்கள் வைத்ததனுடைய விளைவாக அதை வந்து அவர்களை வந்து ஒரு மிகவும் பாதித்ததுனால திரும்ப திரும்ப அதை ஓதி ஓதி அவர்கள் தொழுகையில் அவர்கள் வந்து பயபக்தியோடு தொழுதார் அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்குறோம். 3வது பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு இறுதி தொழுகை என்ற எண்ணத்தோடு நீங்கள் தொழுங்கள். இது ஒரு 2 பாயிண்ட் தான். என்ன பாயிண்ட்? 2 பாயிண்ட்ல ஒன்றும் அவசரம் வேணாம், 2வது பொறுமையோடு தொழுகணும், 3வது பொருள் இருந்து ஓதணும்னு சொன்னோம். இப்போ 3வது என்னன்னா, ஒவ்வொரு தொழுகையும் இதுதான் நம்மளுக்கு கடைசி தொழுகை என்ற நினைவில் நீங்கள் தொழுகுங்கள். அப்படி தொழுகும் பொழுது என்னாகும், மனதில் ஒரு கவனச்சிதறல் ஏற்படாமல் மன ஒருமை ஏற்படும், பயபக்தி ஏற்படும், உள்ளட்சம் ஏற்படும். சரிங்களா? உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு இன்டர்வியூக்கு போடுவீங்க. இன்டர்வியூ போகிறனுடைய நோக்கம் என்ன? அந்த இன்டர்வியூவை வந்து 100க்கு 100 கரெக்டாக வந்து அட்டன் பண்ணி அந்த வேலையை வாங்கிடணும். யாரை திருப்திப்படுத்தணும்? இன்டர்வியூ யார் நம்மளை எடுக்கிறாரோ அவர் கேட்குற அத்தனை கேள்விக்கு முறையாக பதில் சொல்லணும், அவர் திருப்தி அடையணும், நம்மளே ஓகே சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும். ஸோ இதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ணுறோமே, இவ்வளோ ப்ரிப்பேர் ஆகிறோம். எப்படி தொழுகைக்கு வந்து வாங்க சொன்னதுலேருந்து ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி ஒரு மனிதர் இன்டர்வியூக்கு போகும்பொழுது எவ்வளோ ப்ரிப்பேர் ஆவார், புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த தொழுகைக்கு போகும் பொழுது அவருக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி இருக்குன்னு சொன்னேன். அதை தொழுகையில வந்து நினைவுபடுத்தணும். என்ன நினைவு? இதுதான் நம்மளுடைய இறுதி தொழுகை. ஏன்னா நம்ம பல நேரம் செய்தியில பார்க்கணும், தொழுது கொண்டிருக்கும் பொழுதே புரியுதுங்களா, இருப்புலையோ அல்லது வந்து நிற்கும் பொழுதோ ருக்குவுலையோ சஜிதாவிலையோ இறந்து போன பல தோழர்களுடைய செய்தியை நம்ம யூடியூப்ல பார்க்கணும். அடுத்த நேரத்துக்கு இருப்பான்னு சொல்ல முடியாது. முதல் ரக்காத்தை தொழுதவர் 2வது ரக்காத்து இருப்பான்னு சொல்ல முடியாது, 2வது ரக்காத்து தொழுதவர் 3வது ரக்காத்து இருப்பான்னு சொல்ல முடியாது, ருக்குல இருந்தவர் எந்திரிச்சான்னு சொல்ல முடியாது, சுஜூதுல இருந்தவர் எந்திரிச்சான்னு சொல்ல முடியாது. எந்த நேரத்திலும் எதுவும் நிகழலாம். இது உண்மை, இது முடியும், இது நடக்கக்கூடியதுதான். அந்த ஒரு சூழ்நிலை நமக்கும் ஏற்பட்டால் என்ன, எப்படி இந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணாலும் வேலை கிடைக்காத பொழப்பு போயிடுமோ, எவ்வளவு கவலைப்படுறோமோ, எவ்வளவு அவசரப்படுறோம், எவ்வளவு அதுக்காக வந்து முன்னேற்பாடு செய்து அதை சந்திக்கிறோமோ, அதே போல வாழ்வுடைய இறுதி செயலாக நூட்டால் என்ன என்ற எண்ணம் வரும்பொழுது நிச்சயமாக அந்த தொழுகை அசால்ட்டா தொழுவானா, ஓத வேண்டியதை மறப்பானா, ஓத வேண்டிய பொருளை தான் இருப்பானா? அப்ப என்ன தேவைன்னு சொன்னா, தொழுகையில் என்ன வரணும், இறுதியாக தொழக்கூடிய தொழுகை என்ற எண்ணத்தோடு தொழும் பொழுது அங்கு பயபக்தி வரும், உள்ளட்சம் ஏற்படும். ஒரு ஹதீஸ், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு கற்றுத்தாருங்கள், ஆனால் அதை சுருக்கமாக கூறுங்கள் என்று கேட்டார். நீ தொழுகைக்கு நிற்கும் போது விடைபெறும் தொழுகையை தொழுகிறோம் என்ற எண்ணத்தில் தொழும். விடைபெறும் எண்ணம்னா, விடைபெறும் தொழுகைன்னா இந்த உலகத்தை விட்டு போயிடும், மரணம் வந்து விட்டது. மரணம் எனி டைம் நிகழலாம், அது உறுதியானது, உண்மையானது.
தவிர்க்க முடியாது. அப்போ பிறப்பும் இறப்பும் அவனோட கையில் இருக்கும் பொழுது அது நம்மளுடைய சாய்ஸில் கிடையாது, நம்மளுடைய உரிமையில கிடையாது. அப்போ ரசூல்லா சொல்றாங்க, யார் இந்த சஹாபாட்ட இப்னு மாஜால பதிவாக இருக்கு 4171 ஹதீஸாக, நீ தொழுகைக்கு நிற்கும் போது விடைபெறும் தொழுகையை தொழுகிறோம் என்ற எண்ணத்தில் தொழு. அதோட இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க, மன்னிப்பு கேட்கப்படக்கூடிய எந்த சொல்லையும் சொல்லாதீர்கள். மூன்றாவதாக, மக்களிடம் இருப்பது என்னிடம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டாம் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ்ல 3 விஷயம் சொல்லி காட்டுறாங்க. ஒண்ணு என்ன, இது உனக்கு இறுதி தொழிலாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த எண்ணத்தோடு நீ தொழுதால் அந்த தொழுகை நிச்சயமாக உனக்கு பயனளிக்கும். அந்த தொழுகை உனக்கு நல்ல குறைஞ்சபட்சம் பாஸ் மார்க்கை வாங்கி கொடுக்கும். டிஸ்டிங்ஷனோ அல்லது 100% வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் நம்ம பாஸ் ஆகணும் இல்லையா? அதான் இந்த இடத்துல நல்லா கவனிங்க. நான் அந்த டெக்னிக்கலை பற்றி பேச கிடையாது. மெக்கானிக்கலாக நம்ம தொழுதுட்டு வரோம் இல்லைங்களா, அந்த தொழுகினுடைய வெளிப்படையான அந்த சட்டங்களை முழுமைப்படுத்தினால் தொழுகக்கூடும் மாற்றுகிறது கிடையாது. ஆனால் நாம் இங்கே சொல்வது என்ன, பயபக்தி உடையவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அந்த தொழுகையினுடைய சிறப்பு அவ்வளோ இருக்குது. அதுல மார்க் முன்ன பின்ன வருது, ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி வாங்குறது கிடையாது அப்படிங்கிற நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ நாம் அந்த டெக்னிக்கலாகவோ வேற இந்த மார்க்கத்தினுடைய அந்த ஒரு தொழுகையினுடைய ருக்குனி என்ன, பரல் என்ன, வாஜிபனா அந்த அடிப்படை இந்த இடத்துல நம்ம செய்து சொல்ல கிடையாது. புரியுதுங்களா? இதை நல்லா விளங்கிக்கணும். அப்போ இறுதி தொழுகை போல என்று நீ நினைச்சு தொழுவு. ஒரு கால அப்படின்னு நினைக்கிறாரு. உதாரணத்துக்கு ஒரு 5 நிமிஷம் 2 ரக்காத் தொழுவரா வச்சுக்கிடுவோம். 5 நிமிஷம் 2 ரக்காத் தொழுவமா நம்மன்னா யோசனை பண்ணி பாருங்க, கஷ்டம்தான். ஆனா தொழுகுதான் நினைப்போம். அப்படி தொழுகும் பொழுது அந்த இறுதி தொழுகின்ற எண்ணம் மேபி 1 நிமிஷம் இருக்கலாம், 1.5 நிமிஷம் இருக்கலாம், மீதி 3 நிமிஷம் வராமல் இருக்கலாம். இது மனித இயல்பு, மனிதனுடைய பலகீனம். ஏற்கனவே சொல்ற மனுஷனுக்கு அவசர புத்தி இருக்குது, மறதி இருக்குது, பல பலகீனம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த வகையில நின்று நிதானமாக ஒரு 5 நிமிஷமும் ஒரே சிந்தையில் இருக்க முடியாத ஒரு பலகீன மனிதர்கள் இருப்பதினால், ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்போது தொழிலை கொடுக்கிறது. காரணம், அந்த விதிகளை அவன் நிறைவேற்றி விட்டான். அப்ப ரசூலா 2வது என்ன சொல்றாங்கன்னா, நீ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்காதே, அப்படி ஒரு வார்த்தையை பேசாதே. தொழுகைகளை அப்படி பேசிடுவோமா? ஆனால் இது பொதுவான ஒரு உபதேசமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வார்த்தையை கொட்டி விட்டு பின்னாடி எதுக்கு வருத்தப்படுவானே, பின்னாடி எதுக்கு சாரி சொல்லுவானே, சொல்லக்கூட கிடையாது. ஆனால் சொல்லக்கூடாதுங்கிற போது அது சொல்லிவிட்டு வருத்தம் தெரிவிக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் ரசூலா சொல்றாங்க, சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி விடாதே, கவனமாக இரு. அதான் பல அதிசயம் நீங்க பார்க்கலாம். மனிதன் எனக்கு 2 உறுப்புகளை உத்தரவாதம் கொடுத்தால் அவனுக்கு சொர்க்கத்தை கொண்டு நான் நற்செய்தி சொல்லுவேன். 2 உறுப்பு என்ன? ஒன்று நாவு, 2வது 2 தொடைகளுக்கு இடையில் உள்ளது. அப்ப நாவுடைய விபரீதம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது இல்லையா? அப்ப அந்த நாவை ஒழுங்கா பயன்படுத்தலன்னா என்ன ஆயிடுது, மன்னிப்பிக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. தேவையில்லாம நாக்கை நீ என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அது ஒரு அமானிதம். நாளை மறுமையில் உன்னுடைய உறுப்புகள் உனக்கு எதிராக சாட்சி சொல்லும். சூரத் யாசின்ல இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கலாம். ஸோ 2வது என்ன செய்யறான் சொல்றாங்கன்னா, நீ பேசக்கூடிய பேச்சுக்காக மன்னிப்பிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி விடாதே. அது தொழுகையாக இருந்தாலும் தொழுகைக்கு வெளியிடும். 3வது என்ன, அடுத்தவங்கள்ட்ட இருக்கிறது உங்களுக்கு வேணும்னு சொல்லி ஆசைப்படுறது. என்ன ஆசைப்படுறது? ஜஸ்ட் லைக் இது பொறாமப்படுற மாதிரி, வேற தப்பு தவறு செய்து அதை அப்படி அபகரிக்கிற மாதிரி. இந்த வேலையும் செய்து விடாதே. ஒண்ணுக்கு ஆசைப்படலாம், ஒண்ணுக்கு பொறாமப்படலாம். என்னது, அவரை போன்று நான் படிக்க வேண்டும், அறிவு பெற வேண்டும், அவரை போன்று நான் தர்மம் செய்ய வேண்டும், நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும், அதுல பொறாமப்படுங்க, அதில் போட்டி போடுங்க. ஆனா மற்ற விஷயங்களை பொறாமப்படுவதற்கும் போட்டி போடுவதற்கும் அனுமதி கிடையாது என்பதை தொழுகையோடு சேர்த்து ரசூல்லா அந்த தோழருக்கு அறிவுரை புரியதாக நம்ம பார்க்கிறோம். 4வது ஊசலாட்டங்கள். ஊசலாட்டங்கள் அரபில் என்ன சொல்லுவோம், வஸ்வாஸ்ன்னு சொல்லுவோம். சூரத்தினுடைய குர்ஆனுடைய கடைசி 2 அத்தியாயங்களுக்கு பேரு சூரத்துல் முஅவ்விதத்தைன் அப்படின்னு அர்த்தம். சைத்தானம் இருந்து பாதுகாவல் தேடக்கூடிய 2 அத்தியாயங்கள். அந்த சைத்தான் என்ன பண்றான், சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். அப்ப அந்த வஸ்வாஸ் இருக்கு இல்லையா, அந்த ஊசலாட்டம், நான் சொன்ன மாதிரி தொழுகைக்கு முன்னாடி அவ்வளவு சூப்பரா அவ்வளவு அருமையா நம்ம ரெடி ஆகிட்டு வர்றோம். தக்பீர் கட்டம் பின்னாடி இல்லாத பொருளாதெல்லாம் எதை மறந்தமோ அது பூரா நம்ம நினப்பு வருதுன்னா அது யாருடைய வேலை? நம்மளுடைய பலகீனம் யாரு பயன்படுத்துறா? மேற்படியாம பயன்படுத்துறான் இல்லையா? அப்போ இந்த ஊசலாட்டங்களை குறைஞ்சபட்சம் நீங்க என்ன பண்ணுங்க, குறைப்பதற்கும் கட்டுப்படுவதற்கும் முயற்சி பண்ணுங்கள். அதன் விளைவாக மனதில் பயபக்தியும் உள்ளட்சமும் ஏற்பட்டு தொழுகை ஒரு மீனிங்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஊசலாட்டம், ஏன்னா இது இயல்பு தான்.
அதாவது இதுவரையிலும் ஒழுங்கா தான் வந்தோம். வாங்க சொல்லப்பட்டதை கேட்டோம், செஞ்சோம். அதே மாதிரி சொல்லப்பட்டது கிப்லா முன்னோக்கணும், தக்பீர் கட்டணும், எல்லாம் ஓத ஆரம்பிச்சோம். ஆனா அதுவரையிலும் வராத சிந்தனைகள்லாம் தக்பீர் கட்டணம் வருதுன்னா எதை எதை மறந்தோமோ அதெல்லாம் அப்பதான் ஞாபகம் வருது. தொழுவுக்கு முன்னாடி ரொம்ப நாளா மறந்துருப்போம். மறந்த செய்தி தொழுவுகளை தக்பீர் கட்ட முன்னாடி வருது. கார் எங்க பார்க் பண்ணோம், சாவி எங்க வச்சோம், அவர் கொடுக்க வேண்டிய கொடுத்தாரு, நம்ம கொடுக்க வேண்டிய கொடுத்தோமா, இப்படி ஊறுப்பட்ட சிந்தனைகள் பூரா எப்போ வருது? நார்மல் டயத்துல கூட வராதுங்க, நார்மல் டயத்துல கூட வராது. ஆனா தக்பீர் கட்ட முன்னாடி வருதுன்னு சொன்னா அங்கதான் சைத்தானுடைய வேலை, அதான் வசுவாஸ். அப்ப இந்த என்ன ஊசலாட்டங்களை குறையுங்கள். அப்ப என்ன செய்யும்? இந்த மாதிரி சைத்தான் வந்து இந்த மாதிரி ஊசலாட்டங்கள் மனதில் ஏற்படுத்தினால் அவனுக்கு மருந்து என்ன செய்யணும்? உதாரணத்துக்கு பின்னாடி இந்த அடுத்த பாயிண்ட் வரும், சூரத்தில் பாத்தியா வரும். ஸோ இந்த ஊசலாட்டங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த சைத்தானுடைய ஒரு வேலை எந்த அளவுக்கு இருக்குன்னா, ரசூல் அவர் அதிர்ச்சி என்ன சொன்னாங்க, மனிதனுடைய இரத்த நாளங்கள், உடம்புல ரத்தம் எங்கெல்லாம் ஓடுதோ அந்த ரத்தத்தோடு கலந்து சைத்தானு ஓடுகிறான். சைத்தான் வெளியிலே வேற எங்கேயும் கிடையாது. சைத்தான் எங்க இருக்கிறான்? மனிதனுடைய உடம்பில் இரத்த நாளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதில் சைத்தான் ஊடி இருக்கிறான். சைத்தானுடைய வேலை என்ன? தொழுதா அவனுக்கு பிடிக்குமா, வாங்க சொன்னா அவனுக்கு பிடிக்குமா, காமல் சொன்னா அவனுக்கு பிடிக்குமா, குரான் ஓதுனா அவனுக்கு பிடிக்குமா, இதான் கவனிக்க. அப்ப இந்த ஊசலாட்டங்களுக்கு நாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்காவிட்டாலும் ஊசலாட்டங்களை குறைக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? உடனே சுதாரிக்கணும். இது சைத்தானுடைய வேலை. அவன் ஊசலாட்டம் ஏற்பட்டான், அவன் இல்லாத பொருளாதார சிந்தனை நான் கொண்டு வர்றான், புரியுங்களா? அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம சுதாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைத்தான் அல்லாஹ் கிட்ட என்ன சொல்லிட்டு வர்றான்னா, இப்லீஸ் கூறினான், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்ஜதா செய்ய சொன்னான் இல்லையா? அப்ப எல்லாரும் சஜ்ஜதா செஞ்சாங்க, மலக்கெல்லாம். இந்த சைத்தான் மாத்திரம் ஜின்னத்தை சார்ந்த மாத்திரம் சஜ்ஜா செய்யல. அப்ப அல்லாஹ் சொல்றான், என்னடா என்னுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சுட்டியே. சைத்தானுடைய பதில் என்ன? அவர் வந்து மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் வந்து நெருப்பால் படைக்கப்பட்டவன். ஸோ அவரோட ஒரு படி நான் உயர்ந்தவன். அந்த உயர்ந்த படிப்பான நான் வந்து ஒரு தாழ்ந்த படிப்பான மனிதனுக்கு நான் வந்து எப்படி சஜ்ஜா செய்யறது அப்படின்னு அவருக்கு ஒரு ஈகோ, ஒரு ப்ரௌடு, ஒரு ப்ரைடு. அப்ப என்னுடைய பேச்சை கேட்காதனால, என்னுடைய கட்டளைக்கு வந்து கீழ்ப்படியாதனால நீ என்னுடைய என்ன ஆச்சு, என்னுடைய தண்டனைக்கு, என்னுடைய அதிருப்திக்கு ஆளாகி விட்டாய். அதனால சபிச்சு விட்டுட்டான். அதுக்கு பின்னாடி சைத்தான் வந்து அல்லாஹ்ட்ட சொல்றான், நீ என்னை வழிகேட்டில் ஆழ்த்திய காரணத்தால் திண்ணமாக நானும் இந்த மனிதரை உன்னுடைய நேரான வழியில் செல்ல விடாமல் தடுப்பதற்காக தருணம் பார்த்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கான், தருணம் பார்த்து கொண்டு இருப்பேன். எப்ப அவனுடைய மைனஸ் பாயிண்ட்லாம் என்ன, அதெல்லாம் நான் தேடி தேடி பண்ணி ஒன்று ஒன்றா தக்க நேரத்தில் பயன்படுத்தி அவனை நேர் வழியிலிருந்து பெறல செய்வேன் என்று சொன்னதாக குர்ஆனில் இடம்பெறுது. பிறகு அவர்களின் முன்னாலும், கவனிங்க, யாரு? மனிதனுடைய முன்னாலும் பின்னாலும் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் அவரிடம் சுற்றி வந்து வளைத்துக் கொள்வேன். மேலும் அவர்கள் பெரும்பாலோரை நன்றி செலுத்துவராக நீ காண மாட்டாய். ஒரு சகோதரர் சொன்னாரு, நீங்க வேறங்க, நாங்களாம் சைத்தானை தோக்கடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒருத்தர் சொன்னாரு. சைத்தான் என்ன சொல்றான்? மனிதனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இடதுபுறமும் வலதுபுறமும் வந்து அவனை வழிகெடுப்பேன், அவனை நன்றி கொண்டவனாக மாற்றுவேன் என்று சொல்றான். இங்க எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா, சைத்தானே வித்துட்டா பண்ணிட்டான், நம்மளை விட சூப்பராக வேலை செய்யறான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் பொழுது சில நேரத்துல சொல்ல தோன்றுது வச்சுங்களா. மேலும் சைத்தானுடைய தரப்பிலிருந்து ஏதேனும் தூண்டுதலை நீர் உணர்ந்தால் அல்லாஹ்விடம் பாதுகாவல் கூறும், திண்ணமாக அவன் அனைத்தும் கேட்பனும் அறிவனாகவும் இருக்கின்றான். அப்போ பாங்கு சத்தம் கேட்ட உடனே நாம தொழுகைக்கு தயாராகிறோம் அப்படிங்கிறது உண்மைதான், புரியுதுங்களா? பாங்கு சத்தம் கேட்டவனு ஹதீஸ்ல வருது, சைத்தான் புறமுது காட்டி ஓடுகிறான், இந்த செய்தி காதில் விழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஓடுறான். பாங்கு சத்தம் கேட்ட உடனே பாங்கு சொல்லி முடிச்சோன்னு வர்றான். பிறகு இக்காமத் சொல்லப்படுது, மறுபடியும் ஓடுறான், புரியுதுங்களா? மறுபடியும் என்ன ஆகுதுன்னு சொன்னா, மறுபடியும் துளையாவுக்கு முன்னாடி வந்துட்டான். பாங்கு சொல்லும் பொழுது இல்லை, காமத் சொல்லும் பொழுது கிடையாது, தக்பீர் கட்டம் பின்னாடி மனசுல வந்து நுழையிறான். ஆச்சா? அப்போ அதை நினைச்சுப்பாரு, இதை நினைச்சுப்பாரு, அதை செஞ்சியா இதை செஞ்சியா அப்படிங்கிறது இல்லாத பொருளாதார சிந்தனை பூரா அப்பதான் கொண்டு வந்து அவன் ஏற்றுறான். ஆச்சுங்களா? அப்போ
பல விஷயங்களை பார்க்குறோம் ஆச்சுங்களா. புகாரியில் 608வது ஹதீஸ்ல என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகா பாங்கு என்ற அழைப்பு கொடுக்கப்படும் போது பாங்கு சப்தத்தை கேட்கக்கூடாது என்பதற்காக ஷைத்தான் புறமுது காட்டி ஓடுகிறான். பாங்கு சொல்லி முடித்தும் திரும்பி வருகிறான். தொழுகைக்கு இக்காமத்து கூறும்போதும் ஓடுகிறான். இக்காமத் சொல்லி முடித்ததும் முன்னோக்கி வந்து தொழுகையாளிக்கும் அவனுடைய மனதுக்கும் இடையில் இருந்து கொண்டு தொழுகையாளி அதற்கு முன்பு வரை நினைத்திராத விஷயங்களை எல்லாம் அவனுக்கு நினைவூட்டி இதை நீ நினைத்துப்பார், அதை நீ நினைத்துப்பார் என்று சொல்லி கொண்டிருப்பான். தொழுகையாளி தாம் எத்தனை ரக்காயத்து தொழுதோம் என்ற சந்தேகம் ஏற்படும் அளவிற்கு ஷைத்தான் அவ்வாறு செய்து கொண்டே இருப்பான். என்ன கூறினாலும் புகாரியில 608வது ஹதீஸ் பதினாறு. மாத்திரமில்ல, ரசூலுல்லாஹ்வையே கெடுக்கிறதுக்கு தொழுகையில முயற்சி பண்ணா அப்படிங்கிற ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகையை தொழுதார்கள். கவனிங்க, தொழுது முடித்ததும் ஷைத்தான் எனக்கு காட்சி தந்து என் தொழுகையை முறித்து விட முயன்றான். அவனை அல்லாஹ் எனக்கு அடிப்பணிய செய்தான். அவனை நான் பிடித்து கொண்டேன். அவனை ஒரு தூணில் கட்டி வைத்து காலையில் நீங்களெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக விரும்பினேன். எனக்கு பின் யாருக்கும் வழங்காத ஆட்சி எனக்கு வழங்கு என்று சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் கூறியதை நினைவு கொண்டு வந்தேன். அதனால் அவனை விட்டு விட்டேன். இழிந்த நிலையில் அவனை அல்லாஹ் ஓட செய்து விட்டான் என்று கூறினார். புகாரில் 1610. ஷைத்தானை பிடிச்சி மக்களுக்கு காட்டும், இவன் தான் ஷைத்தான், இவன் தான் இந்த மாதிரி தொழுகையில என்னுடைய தொழுகைக்கே வந்து இடி செய்வான் அப்படி. ஷைத்தான் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டோம் அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம் பார்க்குறோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை வந்து கெடுக்கிறதுக்கு முயன்றான். அப்பொழுது ஷைத்தானை கட்டுப்படுத்தி மக்களுக்கு காட்டுறது விரும்பினாங்க அப்படிங்கிற செய்திங்க பார்க்குறோம். அதே நேரத்தில் ஷைத்தான்லேயே ஒரு ஸ்பெஷல் ஷைத்தான் ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. உஸ்மான் இப்னு அபி அல் ஆஸ் அத்தகாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5 மைல் தூரத்துல இருந்து ஒட்டகத்துல வராருங்க பள்ளிவாசலுக்கு. கவனிங்க, எதுக்காண்டி வராரு, என்ன பண்ணாரு கவனிங்க. ரசூலுல்லாஹ் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதர், எனக்கும் என் தொழுகைக்கும் என் குர்ஆன் ஓதுதலுக்கும் இடையே ஷைத்தான் தலையிட்டு என்னை குழப்பத்தில் ஆழ்த்துகிறான் என்று கேட்டார். நம்மளுக்கு நடக்குது இல்ல, எல்லாருக்கும் நடக்குது இல்ல, அந்த நபி தோழருக்கும் நடந்தது. அந்த நடந்ததை எங்க வந்து கிளாரிஃபை பண்றாரு, அதுக்கு ரெமெடி என்ன, அதான் உங்களுக்கு எது தெரியலன்னா தெரிஞ்ச ஒரு இடத்துல போய் கேளுங்க. ஸோ மார்க்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த வகையில் அந்த நபி தோழர் வந்து சொல்லுகிறார், எனக்கும் என்ன ஓதுதலுக்கும் இடையில் ஷைத்தான் குறுக்கிட்டு எனக்கு தொந்தரவு பண்றான், தொழுகை தொழ விடாம ஆக்குறான் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் தூதர் அவர்கள் அது ஹின்சப் அப்படின்னு ஒரு பெயருடைய ஷைத்தான் அப்படின்னு சொல்றாங்க. தொழுகையில் இடைஞ்சல் பண்ணக்கூடிய ஷைத்தானுடைய பேரு ஹின்சப். அதன் விளைவை நீங்கள் உணரும் போது அவனிடமிருந்து அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு தேடி உங்களை இடதுபுறத்தில் 3 முறை துப்பவும் என்று கூற நான் அவ்வாறு செய்தேன். அல்லாஹ் அவனை என்னிடமிருந்து விரட்டி விட்டான். முஸ்லிம்ல 2203 ஹதீஸா இருக்கிறது. ஸோ உண்மையிலே அவனுடைய ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டம் உங்களால் தாங்க முடியாத சூழ்நிலை வறுமையானால் இவ்வாறு 3 முறை துப்பலாம். ஹதீஸ்லாம் நம்மளுக்கு வழிகாட்டு இருக்கு. அப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சாதாரணமாக அவர் வந்து கருதாம ரசூலுல்லாஹ் கிட்ட நேரடியாக வந்து தன்னுடைய பிரச்சனை எடுத்து சொல்லி அதற்கு தீர்வு காணுகிறார். அதன்படி நான் செய்தேன் என்று சொல்கிறார். ஸோ நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வராதுங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. வறுமையானால் என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் சொல்றது போல இடதுபுறத்தில் 3 முறை துப்புங்கள். ஷைத்தானுடைய தூண்டுதலிருந்து அவனுடைய தாக்குதலிருந்து உங்களை நீங்கள் காத்து தொழுகை நீங்கள் தொடர முடியும் அப்படிங்கிற செய்து பார்க்கிறோம். ஸோ இறுதியாக 10 நிமிஷம் முடிச்சிருவோம். சூரத்துல் ஃபாத்திஹா பற்றி சொல்றேன் கடைசியா. அதுக்கு நான் என்ன தலைப்பு கொடுத்தேன்னா, ஓதுதலே உரையாடலாகும் ஒரே அத்தியாயம். கவனிங்க, ஓதுதலே உரையாடலாகும் ஒரே அத்தியாயம். குர்ஆன்ல 114 அத்தியாயம் இருக்கு. இந்த ஒரு அத்தியாயத்துக்கு என்ன பேர் சொல்றோம், உரையாடல். ஓதுதலே உரையாடல் அப்படின்றோம். அப்போ சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. குறிப்பா அதை உம்முல் கிதாப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாத்திஹத்துல் கிதாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாவிட்டால் தொழுகை இல்லை. அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். புரியுதுங்களா? ஒட்டுமொத்த குர்ஆனுடைய தோற்றுவாய் ஃபாத்திஹத்துல் கிதாப். ஒட்டுமொத்த குர்ஆனுடைய செய்தியினுடைய சுருக்கம், சாராம்சம், த ஜிஸ்ட், த கண்டென்ட் ஆர் த மெசேஜ் ஆஃப் தி குர்ஆன் வந்து இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தான். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய செய்தி தான் அதற்கு பின்னர் வரக்கூடிய 113 அத்தியாயத்தினுடைய விளக்கமாக இருக்கிறது. இதை நீங்க கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் கிடைக்கும் பொழுதுங்கிறத விட கட்டாயமாக சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மொழிபெயர்ப்பு கட்டாயம்
அதோட அதனுடைய விளக்கு வரையும் படிங்க. குறைஞ்சதும் ஒரு கையில் கிடைக்கக்கூடிய அத்தனை தப்சீர், அது கூகுள் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா எல்லா தப்சீரும் எடுத்து நீங்கள் பாருங்க. ஏன்னா எவ்வளோ சிறப்பு இருக்குது. ஒவ்வொரு காயத்திலும் ஓதணும். அந்த அந்த சூரத்தில் பார்த்தீங்களா இல்லைன்னு சொன்னால் தொழுகை நிறைவடையாது, கூடாது. அதே மாதிரி குர்ஆனுடைய அதே மாதிரி ரசூலா சொன்னாங்க, எந்த தூதருக்கும் அருளப்படாத 2 ஒளிகள் 100ன்னு சொல்ற மாதிரியா 2 ஒளிகள் எனக்கு கொடுத்தான் அல்லாஹ். அதில் ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, இன்னொன்று சூரத்துல் பக்கராவுடைய இறுதி வசனங்கள். புரியுதுங்களா? இப்படி சூரத்துல் சபுல் மசானி குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லுவான், திரும்ப திரும்ப போதப்படக்கூடிய 7 வசனங்கள். இத்தனை சிறப்பு உள்ள இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் சனாவுக்கு பின்னாடி அவுது சொல்லி பிஸ்மில்லா சொல்லி ஓத போகிறோம். அவுதுங்கிற வார்த்தை நான் சொன்னேன். ஏன்னா கிராத் ஓதும் பொழுது சில பேர் அது அவுது ஓத மாட்டேங்கிறாங்க. இன்னும் சில பேர் பிஸ்மில்லா கூட ஓத மாட்டேங்கிறாங்க. தவறு. சத்தமா ஓதாட்டினா கூட குறைஞ்சபட்சம் மனசுக்குள் அவுதையும், ஏன்னா சைத்தான் அங்கேயும் வந்து கெடுப்பான் அப்படிங்கிற பார்த்தோம். ஸோ கெடுக்காமல் இருப்பதற்காக குர்ஆனை ஓதும் பொழுது அல்லாஹ் என்ன சொன்ன வசனத்துல, அல்லாஹ்விடம் இருந்து சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு இதை ஓதி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதி குர்ஆனை ஓதுங்கள் அப்படிங்கிறத ஆயத்தை நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இப்போ ஒரு எழுத்துக்கு ரசூலுல்லாஹ் 10 நன்மைன்னு சொன்னாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவில் எத்தனை எழுத்துன்னு தெரியுமா? எனக்காக மெனக்கட்டுறீங்களா என்றதுக்கு? ரசூலுல்லாஹ் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு வார்த்தை அல்ல. அலிஃப் ஒரு வார்த்தை, மீம் ஒரு வார்த்தை, லாம் ஒரு வார்த்தை, ஒன்னொன்றுக்கும் ஓதினால் 10 நன்மை. அப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவில் கூட 7 வசனங்கள், திரும்ப திரும்ப ஓதக்கூடிய வசனங்கள், அதுவும் ஒரு நாளைக்கு 17 முறை கட்டாயம் ஓதியாக வேண்டிய அத்தியாயம். விருப்பப்பட்டா ஒரு நாளைக்கு 12 ரக்காயத்து. அந்த 12 ரக்காயத்து சொன்ன தொழுதா சொர்க்கம் போகலாம்ங்கிற ஹதீஸ் இருக்கு. அந்த 12 ரக்காயத்தை பத்தி போய் கேட்ட நேரம் இல்லை. அப்போ வரலான 17 ரக்காயத்து, சுன்னத்தான 12 ரக்காயத்து, குறைஞ்சபட்ச 17 ரக்காயத்தில் ஓதக்கூடிய அந்த 7 வசனங்கள் அடங்கிய அந்த ஃபாத்திஹாவுடைய அத்தியாயத்தினுடைய எழுத்துக்கள் எத்தனை தெரியுமா? பார்த்தீங்கன்னா 139 எழுத்து. அந்த 139 எழுத்துக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு சொன்னா எத்தனை 1000 நன்மைகள்? 23,630 நன்மை. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினால், அதுவும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஓதுறீங்க? 17 மஸ்ட் பிளஸ் 12 ரக்காயத்து சுன்னத்து, இத்தனையும் சேர்த்தால் குறைஞ்சது 17 தடவை ஓதினாலே நமக்கு 23,630 நன்மை கிடைக்குது. அந்த 7 வசனங்களுடைய பொருள் தெரிய வேண்டாமா? குறிப்பாக தொழுகும் பொழுது இந்த பயபக்தி ஏற்படுவதற்கு என்ன ஓதுகிறோம், அதனுடைய பொருள் என்ன என்பதை தெரிந்து ஓதினால் நிச்சயமாக நமக்கு பலன் இருக்கா இல்லையா? காலம் எவ்வளவுதான் போறது, எவ்வளவு நாளைக்கு தான் தெரியாம இருப்போம், எவ்வளவு நாளைக்கு தான் சாக்கு போக சொல்லிட்டு இருக்க முடியும், எவ்வளவு நாளைக்கு தான் பிஸி பிஸி பிஸி. ரசூலுல்லா ஒரு யாப்பா நேரம் கிடைக்கல அப்படிங்கிறது தப்பு. பிஸியா இருக்கிறேன்னு சொல்றது அப்படி விருப்பம் கிடையாது. விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த அத்தியாயத்தை இன்னைக்கு நான் படிச்சே தீருவேன், மனப்பாடம் பண்ணியே தீருவேன், அதுக்கு பொருள் அறிஞ்சே தீருவேன், விளக்கம் அறிந்தே தீருவேன் என்று சொன்னால் அவனுக்கு நேரம் கிடைக்கும். அப்ப முடிவு பண்ண வேண்டியது நாம தானே தவிர வெறுமனே மற்றவங்க சொல்ற மாதிரி சாதாரணமாக பொறுப்பு இல்லாம சொல்ற மாதிரி நேரமில்லை கிடையாது. அந்த 24 நேரத்துல தான் ரசூலுல்லாஹ் வேலை செஞ்சாங்க, சஹாபாக்கள் வேலை செஞ்சாங்க, வெற்றி அடைந்தார்கள். இஸ்லாம் நிலை பெற்றது. இன்னைக்கும் இஸ்லாம் நாம பேசுறதுக்கும் இஸ்லாத்தில் இருப்பதற்கும் முக்கியமான காரணம் அவங்க தான். அப்ப நாம இஸ்லாம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கே நாம அதுக்குரிய தகுதியை வளர்த்துக்கொள்ளன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கை சேதம். சரி, அப்போ இவ்வளவு சிறப்புள்ள அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருளாவது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படிங்கும் பொழுது நான் சொன்ன உரையாடல் வடிவில் 114 அத்தியாயம் குர்ஆன்ல இருக்கு. ஆனா எந்த அத்தியாயத்தை ஓத ஒவ்வொரு வசனத்திற்கும் அல்லாஹ் பதில் சொல்வது கிடையாது. ஆனா அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 7 வசனத்தை ஓதும் பொழுது ஒவ்வொரு வசனத்துக்கும் அல்லாஹ் பதில் சொல்லுகிறான் என்று சொன்னால், அப்ப அந்த தொழுகையில் ஓதும் பொழுது என்ன ஓதுகிறோம், அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்லணும் தெரியணும் இல்லையா? என்ன ஓதுறங்கிற பொருள் தெரியணும், அல்லாஹ் என்ன பதில் சொல்றான் என்ற பொருள் தெரியணும். அப்படி தெரியும் பொழுது அந்த தெரிகிற உணர்வோடு நாம் ஓதும் பொழுது நிச்சயமாக பயபக்தி ஏற்படும், உள்ளட்சம் ஏற்படும். அங்க ஒரு மீனிங்ஃபுல்லா ஒரு வேலை நடக்கும். நாம நம்பிக்கை வைக்கலாம். அல்லாஹ் கஞ்சம் கிடையாது. அல்லாஹ் நம்முடைய சக்திக்கு மீறி எதையும் சுமத்துவது கிடையாது. நமக்கு சக்தியை மீறி எதையும் செய்ய சொல்லவும் கிடையாது. ஸோ ரசூலுல்லாஹ்வுக்கு முடிந்தது போல, நபி தோழர்கள் முடிந்தது போல முயன்றால் நமக்கு முடியும். காரணம் மனித அளவில் எல்லாருக்கும் ஒரே விதமான
கெப்பாசிட்டி தான். ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், அது வேறு விஷயம். அவங்களுடைய சாதனைகளில், அவங்களுடைய சிறப்புகளில், அவங்களுடைய அந்தஸ்துகளில் வேறுபாடு இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு உண்மைதான். ஆனால் செய்யவே முடியாது, நெருங்க முடியாது, முயற்சிக்கவே முடியாது என்பது நல்ல முடிவு கிடையாது, நல்ல ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த வகையில் இந்த 7 வசனங்கள் ஓதும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், ஹதீஸ் என்ன சொல்லுங்கிறது தான் அதை சொல்லி இப்போ முடிப்போம். அப்போ அல்லாஹ் கூறுகிறான், எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் தொழுகையை 2 பகுதிகளாக பிரித்திருக்கிறேன். கவனிங்க, எதை பத்தி சொல்ல போறோம்? சூரத்துல் ஃபாத்திஹா பத்தி சொல்ல போறோம். ஹதீஸ்ல என்ன வருகிறதா, ரசூல் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, குர்ஆனின் இந்த ஒரு அல்லாஹ் கூறுகிறான், எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் தொழுகை 2 பங்குகளாக பிரித்து உள்ளேன், என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும். இதை விட உத்தரவாதம் பாருங்க, என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அடியான் கூறும் பொழுது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பொருள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், தெரியும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன சொல்றான், ஹத்தஸனி ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். யோசனை பண்ணி பாருங்க, அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம், அவனுடைய வேதத்தை போதுறோம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவனுடைய வேதமான இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒவ்வொரு வசனத்தை போதும்போது அவன் உனக்கு பதில் சொல்றான்னு சொல்றாங்க. அந்த உணர்வோடு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அல்லாஹ்வே, அதாவது அகிலத்தை படைத்த இறைவனுக்கு எல்லா புகழும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறான ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆவதும் பொழுது வரணுமா வரக்கூடாதா? வரணுங்கிறதுக்கானதான வழிகாட்டுதல். அப்படி வரும் பொழுது அந்த பயபக்தி வரும், அந்த உள்ளட்சம் ஏற்படும் இல்லையா? ஸோ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் ஹமிதனி அப்தி. அடுத்தது என்ன, அர் ரஹ்மான் ரஹீம். இரண்டாவதாக இந்த தொழுகை இந்த அடியான் அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லும் பொழுது அஸ்னா அலை அப்தி, புரியுதுங்களா? அஸ்னா அலை அப்தின்னா என்னுடைய அடியான் என்னை உயர்த்தி விட்டான். ஏறத்தாழ இந்த புகழ்ற மாதிரி, இந்த துதி செய்வது போல. ஸோ 2வது வசனத்தை போதும் பொழுது அல்லாஹ் பதில் சொல்கிறான், நீ ஓதுற அதான் நான் சொன்ன உரையாடல். அடியான அல்லாவும் அப்படியே பேசிக்கிறாங்க. அந்த சூரத்துல் ஃபாத்திஹா வரும் பொழுது அந்த உணர்வு இருக்கும் பொழுது அங்க ஒருமைப்பாடு இருக்கும், அங்க அமைதி இருக்கும், அங்க நிம்மதி இருக்கும். அந்த தொழுகையில் நிச்சயமாக பலன் எதிர்பார்க்கலாம். காரணம், இவன் உணர்ந்து ஈடுபாட்டோட அல்லாஹ் விடத்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்றான் ஹமிதனி அப்தி. இவன் கேட்கிற மாதிரி கேட்க மாட்டான். அல்லாஹ் மனசுல பேசாத உள்ளது அந்த ஊசலாட்டத்தையே, அந்த எண்ணத்தையே அல்லாஹ் அறியும் பொழுது நீ பேசக்கூடிய அந்த அவனுடைய வசனத்தை அவன் கேட்பானா? கேட்க மாட்டானா? கேட்டுட்டு சொல்லுகிறான், என்ன சொல்றான், ஹமிதனி அப்தி. அடுத்து சொல்லுகிறான் மத்தசனி அப்தி, என்னுடைய அசனா அலை அப்தி. அசனா அலை அப்தினாலும் ஏறத்தாழ என்னை போற்றி புகழ்ந்து விட்டான். 3வதாக என்ன சொல்றான், மாலிகி யௌமித்தீன். மாலிகி யௌமித்தீன் என்ன அர்த்தம்? இறுதி நாளின், தீர்ப்பு நாளின் அதிபதி. எங்க இருந்து சொல்ற? அவனுக்கு முன்னாடி அவனுடைய வசனத்தை போதி அவனிடத்தில் ஒப்புதல் வாக்கம் கொடுக்கணும். ஆல்ரெடி முன்னாடி நான் சரணடைஞ்சிட்டேன், உன்னோடு நான் உரையாட விரும்புகின்றேன், உன்னோடு என்னுடைய நல்லது கெட்டதுல பேச விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்ப முதல் 2 வசனம் அவனை புகழ்ந்த பின்னாடி எடுத்தடுப்புல யாருமே ஒரு அதிகாரியை பார்க்கும் பொழுது தன்னுடைய கோரிக்கை வைக்கிறது கிடையாது. ஜென்ரலா பேசிட்டு நல்லதை கெட்டதை விசாரிச்சுட்டு நம்மளுடைய தேவைகளை கோரிக்கைகளை வைப்பது வழக்கம். அது போல இங்கு அல்லாஹ்விடத்தில் அவனை புகழ்ந்து விட்டு முதல் 2 வசனம் 3வது வசனத்தையும் என்ன சொல்றோம், மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் மறுமை நாளின் அதிபதி என்று சொன்ன உடனே அல்லாஹ் என்ன சொல்றான், மஜ்ஜதனி அப்தி. மஜ்ஜதனி அப்படின்னா அல்லாஹ் எனக்கு, என்னுடைய அடியான் எனக்கு கீழ்ப்படிந்து விட்டான். அதனுடைய பொருள் எப்படி? அதை அல்லாஹ் உன்கிட்ட சொல்றான், உன்னால கேட்க முடியல, ஆனா பதில் சொல்லுகிறான். நம்பு ஹதீஸ், உரையாடல். அடுத்தது என்ன, ஈயாக்க நஅபுது ஈயாக்க நஸ்தஈன் என்று கூறும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் உள்ளது, என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். எது? ஈயாக்க நஅபுது ஈயாக்க நஸ்தஈன் என்று சொல்லும் பொழுது, உன்னையே நாங்கள் வணங்குறோம், உன்னிடத்திலே நான் உதவி தேடுகிறோம் என்று சொல்லும் பொழுது இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையிலான ஒரு விஷயம். இதுதான் மீட்டிங் பாயிண்ட், இதுதான் சென்ட்ரல் பாயிண்ட், ஃபோக்கஸ் பாயிண்ட். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, ஹாதா பைனி வ பைன அப்தி வலி அப்தி மா சஅல. இதுதான் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும்
அதாவது இடையில் உள்ள விஷயம், இதுக்காகத்தான் வந்திருக்கிறான், இதுல இருந்து அவனுடைய கோரிக்கையை அவனுடைய தேவையை எடுத்து சொல்ல போகிறான். இதுவரையில் என்னை பற்றி சொன்னான் என்றாது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன்ங்கிறது ஒரு பாட்டு. 4வது வசனம் பிரிக்குது. யாரும் பிடிக்குது? அடியானையும் அல்லாவையும் பிரிக்கிறது. அடியான் என்ன கேட்கிறான்? ஐயாக்க நாபது ஐயாக்க நஸ்தீன் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹாதா பைனி பைன அப்தி வலி இபாதி மா வலி அப்தி மா சால. என்னுடைய அடியானுக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்கிறேன். என்ன வேணும்? சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழி வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அந்த வார்த்தை கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹாதாலி அப்தி வலி அப்தி மாசால. இந்த நேரு வழி தானப்பா உனக்கு வேணும். அதை இந்த அளவுக்கு உணர்ந்து ஓர்மைப்பாடோடு உள்ளச்சத்தோடு என்னோட கேட்கும் பொழுது நான் அவ்வளவு கஞ்சம் கிடையாது, அவ்வளவு கல் நஞ்சன் கிடையாது. சோ உனக்கு நீ கேட்டது கிடைக்கும். வலி அப்தி மாசால. புரியுதுங்களா? வலி அப்தி மாசால ஹாதாலி அப்தி, இது என்னுடைய அடியானுக்கு உரியது. இது எங்க கேட்குறீங்க? சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு நாளைக்கு 17 முறை ஓதும் பொழுது 23,630 தடவை உங்களுக்கு நன்மை கிடைக்குது சுன்னத்து இல்லாம. ஆனா அதை பொருள் விளங்கி ஓதும் பொழுது இதனுடைய பலன் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஸோ முஸ்லீம்ல 392 ஹதீஸாக எடுப்பார்கள். ஸோ இமாம் யாருன்னு சொன்னா இந்த ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம் இருக்கிறதே, இதை விட சிறந்த துவாவை நான் கண்டதில்லை என்று அவர் கூறுகிறார். இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம், நேரிய வழியங்களை காட்டு என்று சொல்லும் பொழுது இதை விட மனுஷனுக்கு என்ன வேணும்? ஒரு நேரிய வழி, ஒரு உண்மை, ஒரு சத்தியம், ஒரு கோட் ஆஃப் லைஃப், ஒரு வாழ்க்கை நெறிமுறை, ஒரு வாழ்க்கை, ஒரு சித்தாந்தம் தெளிவா நம்ம கையில இருக்குன்னா இதை விட ஒரு கிஃப்ட், ஒரு பிளெஸிங் என்ன இருக்க முடியும்? அதான் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும். ஸோ இப்னு தைமியா அவர் சொல்கிறார்கள், இது ஒரு மிக சிறந்த ஒரு பிரார்த்தனை. அப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புல மேலும் சில காரணங்களையும் நம்ம தொடருவோம். இதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். வாஹிர் தவ்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.